குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ISI, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இந்தியா முழுக்க வெறும் 4 கேம்பஸ் மட்டுமே இருக்கக்கூடிய மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்டை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோவில் என்ன செய்யணும்னு சொல்ல போகிறேன். அதை விட ரொம்ப முக்கியம், ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே +2 முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸில் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னா இன்ஜினியரிங் போகிறாங்க, இல்லாட்டினா பிஎஸ்சியில் மேக்ஸ் எடுக்காங்க, இல்லாட்டினா பிஎஸ்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டை பற்றி அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யறதுன்னு கிடையாதுன்னா தெரியறது கிடையாது. ஸோ ISI, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட், மேக்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய காலேஜஸ். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்னது, 2025ல் என்ன கோர்ஸ் ஜாயின் புதுசாக சேர்த்துருக்காங்க, 2025ல் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா நான் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதை விட ரொம்ப முக்கியமானது ISI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் எப்போ, அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும், ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் போடுறதுக்கு ISI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா, எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நவ் ISI, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான காலேஜ். ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்தியா முழுக்க 4 கேம்பஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் டெல்லி, செகண்டு பெங்களூர், தேர்டு சென்னை, ஃபோர்த் ஒன் தேஸ்பூர். இந்தியா முழுக்க 4 இடத்துல மட்டும்தான் கேம்பஸ் இருக்கு. ஸோ அந்த காலேஜில் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா ISI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் எழுதணும். இந்த எக்ஸாம் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்? ஜனவரியில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுப்பா. February 2nd வீக்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் கொடுப்பாங்க. த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஐ திங்க் நம்ம இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்குரிய எல்லா ப்ரொசீஜரும் என்னவோ அதே தான் சேம் இது. நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்குன்னு ஒரு இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் எப்போ சார்? March 2nd வீக் வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் இருக்கும். ஆனால் என்னென்னா அக்யூரேட்டான டேட் வரலை. எக்ஸாம் டேட் எப்போ சார்? May 11 அக்யூரேட்டாக எக்ஸாம் டேட். May 11ல் என்னது இருக்கும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் டேட் இருக்கும். சார் இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு என்னது சார்? கட்டாயம் 10+2பா. 10+2னா மீனிங் என்ன சார்? 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th and 12th மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து என்ன செஞ்சுருந்துருக்கணும், படிச்சுருந்துருக்கணும். ஸோ மெயின் சிலபஸ் என்னது சார் இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் சிலபஸ். ஈவன் மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமு கூட மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இருக்கும். இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மெயின்லி என்னது மட்டும்தான் கேட்டிங்கன்னா 11th 12th மேக்ஸ் ஒன்லி. அது போக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ்லேயும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொஷின்ஸு இருக்கும். அப்போனா மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருந்துச்சுனாலே இதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலான்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். சரி சார், இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் யூஜியில் இருக்குது? என்னென்ன கோர்சஸ்னா நம்ம இங்கே சொல்லுவோம்ல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதே இதை இங்கே என்ன சொல்லுவான்னு கேட்டால் BMath, பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு கூட சொல்ல மாட்டாங்க, பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அண்டு B-State என்ன சார்? பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 2 கோர்ஸ் மெயின் சப்ஜெக்ட் ரொம்ப நாளாக என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த வருஷம் 2025ல் புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்த்துருக்காங்க, BSDS, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். அப்புறம் என்ன, இந்த வருஷம் தான் அந்த கோர்ஸை என்ன செஞ்சுருக்காங்கன்னா புதுசாக சேர்த்துருக்காங்க, BSDS. ஸோ என்னென்னா இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு கனவுகளாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு குழந்தைங்களுடைய கனவுகளில் எது இல்லைன்னு கேட்டினா ISI என்ன செய்யலன்னு கேட்டினா இல்லை. நம்ம பிள்ளைங்களுடைய திங்கிங் எல்லாமே எப்படின்னு கேட்டினா தாட் ப்ராசஸ் இந்தியா முழுக்கவே இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய கனவுகளை எது வரைக்கும் கொஞ்சம் அகலப்படுத்திக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க அகலப்படுத்திக்குவாங்க. அப்படின்னா தான் ISI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்கிற ஆசையே யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரும்.
ஸோ நான் இப்போ வந்து ஐ திங்க் எல்லாருமே +2க்கு என்ன செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. நான் இப்போ சொல்கிற டைமும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் February தான் ஆகுது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய டேட்டே நான் அனௌன்ஸ்மெண்ட் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா வரல. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் May 11th தான் என்னது நடக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நடக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்ட் புக்கை எவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எலிஜிபிலிட்டியை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அழகாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அட்டன் பண்ணோம்னா நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளும் ISIல கரெக்டாக என்ன செய்யலாம்னா ஜாயின் பண்ணலாம். தட்ஸ் ஆல். இது போக இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.